ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுமித்ரா சமையலறை. இன்றைக்கி வீடியோவில் முட்டைக்கோஸ் வச்சு வடை எப்படி செய்யலாங்க பார்க்க போகிறோம். இந்த வடை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் 2 கப் பொடியாக கட் பண்ண முட்டைக்கோஸ் வச்சுருக்கேங்க. இதே போல் நல்லா நீல வாக்கில் நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதே போல் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் பொடியாக கட் பண்ணி வச்ச முட்டைக்கோஸை சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூடவே நல்லா நீல வாக்கில் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு நல்லா நைஸாக தட்டிட்டு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. இடித்த இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலை கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ 1.5 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. நம்ம காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கலாம். இப்போ கூடவே 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கைகளாலே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாங்க. இப்போது தண்ணியில் இது சேர்க்காமலே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். முட்டைக்கோஸ் வெங்காயம்லாம் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாங்க. பாருங்கள், நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ இது கூட நான் 1 டம்ளர் கடலை மாவு சேர்த்துருக்கேன். நம்ம வீட்டில் இருக்கும்ல சின்ன டம்ளர், அந்த டம்ளரால் 1 டம்ளர் கடலை மாவு, 1/2 டம்ளர் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். கூடவே 1 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன், அதாவது ஆப்ப சோடா சேர்த்துருக்கேன். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சூடான எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. அதை சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா அதே ஸ்பூனால் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஏன்னா எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கும். நல்லா ஸ்பூனால் நல்லா கலந்து விட்ட பிறகு கைகளாலே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாங்க. இப்போ தண்ணியெலாம் எதுவுமே தெளிக்காமல் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். அந்த வெங்காயத்தில் உள்ள ஈரமே போதுமானதாக இருக்கும். இப்போது இதே போல் நல்லா கைகளால் பிசைஞ்சு விட்டுக்கலாங்க. இப்போ இப்படி தாங்க மாவு இருக்கும். இப்போ நம்ம வடை செஞ்சுக்கலாங்க. இப்போது அதுலேருந்து ஒரு உருண்டை அளவுக்கு நம்ம வெங்காயம் இந்த மாவில் சேர்த்து இதே போல் உருண்டையை நம்ம உருட்டிக்கலாம். நல்லா டைட்டாக உள்ள உருண்டையை உருட்டிக்கலாங்க. இதே போல் நம்ம உருட்டுட்டோம் இல்லையா, அதே வேறு இன்னொரு கையில் வச்சுட்டு இதே போல் அமழ்த்தி விட்டோம்னா வடை ஷேப்புக்கு வந்துடும். இதே போல் நம்ம தட்டிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு நம்ம பொரிச்சு எடுக்க வேண்டியதாங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான் ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போது நம்ம இதே போல் வடையை தட்டிட்டு அந்த சூடான எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம வடையெல்லாம் போட்ட பிறகு நல்லா மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாங்க. ஏன்னா ஹை ஃப்ளேமில் இருக்கும் பொழுது மேலே நல்லா வெந்து வந்துடும், உள்ளே வேகாமல் இருக்கும். அதுக்காக மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா சேர்த்துட்டு இதே போல் கொஞ்சம் கலர் மாறின பிறகு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். உடனே திருப்பி போட்டால் நல்லா பிரிஞ்சு வந்துடுங்க. அதனால் நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா செவந்த பிறகு நம்ம இதே போல் நல்லா திருப்பி போட்டுக்கலாங்க. இப்போ திருப்பி போட்டு நல்லா வேகட்டுங்க. இப்போ இதே போல் இடையிடையே திருப்பி போட்டு நல்லா வேக விட்டுக்கலாம். இப்போ நல்லா பபுள்ஸ்லாம் நல்லா குறைஞ்சிருச்சு பாருங்கள், நல்லா செவந்து வந்துருச்சு பாருங்கள் வடை. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாங்க. அவ்வளோதான், ரொம்பவே கிறிஸ்பியான முட்டைக்கோஸ் வடை ரொம்ப ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாம். குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டால் இதே போல் செஞ்சு கொடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.